வணக்கம். வாழ்க வளமுடன். இது வாஷிங் மிஷின் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். அது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள். அதில் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டோர் மாதிரி இருந்தது. இது என்னென்னு எனக்கு தெரியல. அப்புறம் திருப்பி இது என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டியூப் அழுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த சைடு இருக்குங்களாம்மா. அதை க்ளீன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூடியிலே போட்டிருக்குறாங்க. அந்த டோர் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதையும் அந்த டியூப்பில் அந்த மூடியை தூர எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதிலேருந்து வந்திருக்குதுன்னு. அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் என்ன கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எனக்கு தெரியாதே போச்சு. அப்புறம் அந்த பிக்சரில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் பண்ணேன். இது வாஷிங் மிஷின் ட்ரம் க்ளீனிங் பண்ணுற ஒரு சோப்பு வில்ல மாதிரி இருக்கும். இது மீஷோவில் தான் வாங்கினேன். அதை போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓட விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக, அப்போ துணி போடக்கூடாது, வெறும் ட்ரம்மை ஓட விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியே போனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ நாள் இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதே போச்சு. ஆனால் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நிறைய அழுக்கெல்லாம் சேரலை. இப்போ ஓரளவு பாருங்கள், அது ஃபஸ்ட்லேயே நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி கருப்பு அடிச்சிருந்துருக்காது. எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அந்த மூடி ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதையும் அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா தண்ணி அது வழியே லீக்கேஜ் ஆச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு போடாத விட்டுட்டேன் மறந்து. அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்தது. அதுக்கப்புறமா இதை போட்டேன். அப்புறம் அந்த மூடி கழட்டணும் பார்த்தீங்களா, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது வருஷத்தில் 1 தடவை 2 தடவை கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் அழுக்கு, ரொம்பலாம் இல்லை. அப்படியே அதுலேயும் இப்போ மாட்டி விட்டுட்டு இந்த டியூப்பும் எடுத்து அதில் சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், டோர் க்ளோஸ் பண்ணிடணும். வாஷிங் மிஷின் வெளியில் சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. தேங்க்யூ.